ஆமை சித்தர் கண்டெடுக்கப்பட்டதா ஒரு காணொளி பார்த்தேன். இந்த காணொளியில தொடக்கத்தில் ஒரு வசனம் வந்தது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த காணொளியை பார்க்காதீர்கள் அப்படின்ற. கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கூட இந்த காணொலியை பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க பல கோடி மக்கள், அவங்களுடைய மனதை வந்து காயப்படுத்தாதீங்க. ஏன்னா இதுக்குள்ள ஆமை இருந்தது பொய்ன்னு நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அத்தனையும் உண்மை. அதை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தது. அதனாலதான் இதனுடைய முழு காணொலி தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு இந்த ஆமை கண்டெடுப்பு, சிவலிங்கம் பாதுகாப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்றத தாண்டி இந்த இடத்துல ஆமைகள் இருந்தது, அதற்கான காரணம் கண்டிப்பா நம்ம அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு புறம் இருக்கட்டும், அது உண்மைக்கே பழமையான அந்த சிவலிங்கத்தை பாதுகாப்பது அவசியமானது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடியில் இருந்த 2 ஆமைகள் சித்தர்களாக பார்க்கப்படுகிறது. சரி, இருக்கட்டும். இங்க நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, சிவலிங்கத்திற்கு அடியில் 2 ஆமைகள் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியில காட்டப்படக்கூடிய அந்த 2 ஆமைகள் ஆங்கிலத்தில் எப்படி அழைப்பாங்கன்னா இந்தியன் பாண்ட் டர்ட்டில் அல்லது இந்தியன் பிளாக் டர்ட்டில் சொல்லக்கூடிய ஒரு நன்னீர் வாழ் ஆமை இனம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்தியாவில் பரவல காணப்படக்கூடிய ஒரு ஆமை இனம். இந்த ஆமைகள் எந்த மாதிரியான வாழிட சூழல்ல வாழுது அப்படின்னா, இது நன்னீர் பொதுவா இருக்கக்கூடிய பகுதிகளா, ஏரி, குளங்கள், கண்மாய்கள், குட்டைகள் இப்படியான பகுதிகளில் இந்த ஆமைகள் காணப்படுது. இப்படி நீரை சார்ந்து வாழக்கூடிய, குறிப்பா நன்னீர் சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஆமை இனம் காலநிலைக்கு ஏற்றாற்போல் அதோடைய வாலியல்பு இருக்கும். அப்படித்தான் மழைக்காலம் தவிர்த்து இன்ன பிற கோடை காலங்கள் மிகுந்த வறட்சி நிறைந்ததாக இருக்கும். குளிர்காலத்துல அதிகப்படியான குளிர் இருக்கும். இது மாதிரியான காலங்கள்ல ஆமைகள் பொறுத்த மட்டும் குளிர் ரத்த பிராணி. சில சீதோஷ்ண நிலைகளை இந்த ஆமைகள்னால தாங்கி வாழ்றது அப்படின்ற ஒரு சூழல் வெளியில நிலவறது இல்லை. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அதிகப்படியான வறட்சி காலங்கள்ல நீர் இல்லாம அது வெளியில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வெப்பம் அதனுடைய இயல்பை பாதித்து ஆமை இறந்து போகக்கூடிய சூழல் இருக்கு. அப்ப இந்த காலநிலையில ஆமைகள் என்ன மாதிரியான ஒரு யுக்தியை கையாளுது அப்படின்னா, மண்ணிற்குள் புதைந்து விடுகிறது. மண்ணுக்குள் புதைவது பாத்தீங்கன்னா, மண்ணிற்குள் துளையிட்டு அது போய் அது குறிப்பா ஒரு மர வேரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பாறை இடுக்குகள், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல அது போய் பதுங்கிறது. நீள் உறக்க நிலை, குளிர் ரத்த பிராணிகளின் நீள் உறக்க நிலை. இந்த நீள் உறக்க நிலைக்கு அது செல்லவில்லை, அந்த காலத்துல கரெக்டா அது நீள் உறக்கத்துக்கு செல்லலை அப்படின்னா அதிகப்படியான வெப்பத்தினால் இறந்து போகலாம், இல்லை அதிக குளிர்னாலும் அது இறந்து போகலாம். அப்ப மண்ணுக்கு அடியில அது குறிப்பா தன்னுடைய அசைவுகளை முழுக்கமா நிறுத்திடும். அசைவே இல்லாத நிலைக்கு அது சென்று விடும். இந்த நிலையில அதனுடைய மூச்சு குறைந்து அதனுடைய உணவே இல்லாம, குறிப்பா உணவே இல்லாம ஆமையினுடைய சுவாசம், இருதய துடிப்பு அனைத்தும் குறைந்து உடலுடைய மொத்த இயக்கமும் அசைவற்ற நிலைக்கு போயிடும். மனம் கழிக்கிறது இருக்காது. இப்படி இருக்கக்கூடிய நிலையினால அதனுடைய உடலுடைய வெப்பத்தை அதனால சீரா வச்சுக்க முடியும். இதனால அது உயிர் பிழைத்து அடுத்த ஒரு மழை காலத்துல அதனால வெளியே வந்து அதனுடைய வாழ்க்கையை தொடக்க முடியும். அது குறிப்பா அது உணவருந்துவது, இனப்பெருக்கம் செய்வது, இது மாதிரியான இயக்கங்கள். ஆமைகள் 160 நாட்களுக்கு மேலாக இந்த நீள் உறக்க நிலையில இருந்திருக்கிறதா சில ஆய்வு குறிப்புகள் சொல்லப்படுது. அப்ப ஆமைகளால மண்ணுக்கு அடியில நீள் உறக்க நிலையில இருக்கிறது அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபணம். குளிர் ரத்த பிராணிகள்
நீர் உறக்க நிலைக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்தை ஆங்கிலத்தில் பிரமேஷன் என்று அழைக்கிறார்கள். இந்த நீர் உறக்க நிலை அதனுடைய வாழ்க்கை சுழற்சியில் மிக முக்கியமான ஒரு பகுதியா பார்க்கப்படுது. அப்படித்தான் இந்த ஆமைகள் கோடையோ இல்லை குளிர்காலங்களிலோ மண்ணுக்கடியில் சென்றும் மீண்டும் அவைகளின் வலுவான கால்கள், நீங்க இந்த ஆமைகளுடைய கால்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவா இருக்கும். அதனால தோண்ட முடியும். தோண்டி தான் முட்டையை உள்ள போடும். சரிங்களா? பொதுவாக வந்து ஆமைகள் முட்டையிடுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பள்ளத்தை தோண்டி அதற்குள்ள முட்டை போடும். அதனால அதனுடைய விரல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவானதா இருக்கும், தோண்டக்கூடியதாக இருக்கும். அப்படிதான் ஆமைகள் நீள் உறக்க நிலைக்கு செல்ல வேண்டும். அதனால ஒரு பள்ளத்தை உருவாக்கி உள்ள போய் அசைவில்லாம படுத்துக்க முடியும். மீண்டும் அது வாழக்கூடிய சூழல் வர்றப்ப அதே மண்ணை திரும்பியும் தோண்டி வெளியில வர முடியும். இப்படி நீர் உறக்கத்துல செல்லக்கூடிய ஆமைகள் நம்ம நினைக்கிற மாதிரி 100 ஆண்டு 1000 ஆண்டு அப்படின்றதெல்லாம் வந்து அப்படி அளவிடுவது மிகவும் தவறு. குறிப்பிட்ட ஒரு காலநிலையை சமாளித்து உயிர் வாழ்வதற்காக தான் இந்த ஆமைகள் இப்படி ஒரு இயல்பை பெற்றிருக்கு. இது இயற்கையான ஒரு நிகழ்வு. மேலும் அந்த ஓடுகளை குறித்து பேசும்போது ரொம்ப பழமையான ஓடுகளா கூறப்படுது. இதுக்குள்ள இது எப்படி போயிருக்குங்கிறது தெரியல. 2 ஆமை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ ரொம்ப பழமையான ஒரு ஓடு போன்று இருக்கு பாருங்க. இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் ஓட்டின் அமைப்பு இப்படி கடினமாகத்தான் இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் அது 1000 100 ஆண்டுகள் பழமையான ஓடெல்லாம் இல்லை. பொதுவா ஆமைகளுடைய குறிப்பா இந்த நன்னீர் குளத்து ஆமை 10 to 20 ஆண்டுகள் அதோடைய வயது இருப்பதாகவும், இது ஒரு வளர்ப்பு உயிரி அல்ல. இருந்தாலும் சில மிருகக்காட்சி சாலைகள் குறிப்பிடக்கூடிய அந்த வாழ்நாட்கள் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட இருந்திருக்கிறதா சில பதிவுகள் சொல்லுது. அப்ப விலங்குகள் இயல்பான சூழல்ல வாழ்றப்ப அதனுடைய வாழ்நாள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 10 to 20 ஆண்டுகள் வாழ்வதே வந்து மிகவும் போராட்டமா இருக்கும். கால சூழ்நிலை, வேட்டையாடிகள், இது எல்லாத்தையும் தாங்கி வளரணும். முக்கிய வேட்டையாடி மனிதர்கள் தான். அதோடைய மாமிசத்துக்காகவும் ஓட்டுக்காகவும் நம்ம வேட்டையாடி அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த தருணத்துல மிக பழமையான சிவலிங்கத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பா இந்த காணொளி பதிவிட்டிருந்த அன்புதான எல்லாம் குழுவினர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நன்றியை குறிப்பா பழமையான ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதும், இன்னொன்று அங்க கண்டெடுக்கப்பட்ட அந்த ஆமையை வந்து பாதுகாப்பா பத்திரமா எடுத்து வச்சுட்டீங்க. வச்சு அதை அவருடைய வாழிடத்தில் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சில நேரங்கள்ல சில உயிரினங்களுடைய இயல்புகள் நமக்கு புரிபடுறதில்ல. இது நம்ம இன்னும் ஆழமா நம்மளை சுற்றிக்கூடிய பல்லுயிர்களை குறித்து இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த ஒரு தருணத்துல ஆமைகளினுடைய நீர் உறக்க நிலையை பொதுமக்களிடத்துல இந்த தகவலை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நான் பார்க்கிறேன். அதனால உங்களுடைய கருத்துக்கு நான் மாற்று கருத்து தெரிவிக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய பணியே பல்லுயிர்கள் குறித்தான அந்த புரிதலை உருவாக்குறது தான். அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க எனக்கு ஆமை சித்தர் பாதுகாக்கப்படுறான்னா அங்க ஒரு ஆமை பாதுகாக்கப்படுது. அதில் எனக்கு எந்த ஒரு தப்பும் தெரியல. அதே சமயத்துல சில விஷயங்கள் நம்ம ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லிட முடியாதுல்ல. அதனால
ஒரு உயிரினத்தினுடைய இயல்பான வாழ்க்கை சுழற்சியில இந்த ஆமைகளும் நீள் உறக்க நிலைக்கு செல்லக்கூடிய புருமேஷன் அப்படின்ற ஒரு பகுதியை தான் அந்த சிவலிங்கத்துக்கு அடியில அந்த ஆமை, அதுவும் 2 ஆமைகள் ஒன்றாக இருந்தது. நிச்சயமா இந்த ஆமைகளெல்லாம் பாதுகாக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். எப்பவுமே வந்து பண்பாடும் சரி, பல்லுயிர்வும் சரி, ஒருங்கே பாதுகாக்கப்பட வேண்டிய சூழல் இன்னைக்கு நம்ம இருக்கோம். மேலும் இந்த காணொலியில சொல்லியிருப்பாரு, அதாவது ஆமையை அவங்க விட்டு எடுத்திருக்காங்க, இது ஏமாத்து வேலை அப்படின்ட்டு. அப்படி கமெண்ட் செய்கிறவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, அவங்களுக்கு தான் மிக முக்கியம் அந்த காணொளி. அங்க சிவலிங்கத்துக்கு அடியில் ஆமை இருந்ததுன்றது அது இயற்கையான நிகழ்வு. அந்த குழுவினர் வந்து அந்த ஆமையை அங்கே விட்டு எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதை பிரபலப்படுத்தணும், ஆமை சித்தராக்கணும் அப்படின்னாங்க. இயற்கையாகவே அந்த சிவலிங்கத்துக்கு அடியில் அந்த ஆமைகள் நீர் உறக்க நிலையில் இருந்ததும், திரும்ப அது மழைக்காலம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அங்கேருந்து வெளியே வந்துடும். திரும்ப திரும்ப அதை போயிட்டு வந்துருந்துருக்கலாம், சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் அந்த இடத்த பயன்படுத்தியிருக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம ஆய்வுக்குட்பட்டது. தவறை சுட்டி காட்டும் பொழுது அதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு செய்யணும். அதனால் இந்த ஆமை வந்து ஆமை எடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு ஜோடிக்கப்பட்டதல்ல, அது உண்மையான நிகழ்வு. நன்றி. பல்லுயிர்கள் குறித்த இது போன்ற அறிவியல் பூர்வமான சில தகவல்களை பெறுவதற்கு தொடர்ந்து நமது ஊர்வனம் சமூக வலைத்தள யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது விஸ்வா.